எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீஸ் மேக்கர் சீசன் 2 உடைய எபிசோட் 5 தாங்க அப்படியே சும்மா மேலோட்டமாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை பேருக்கு பீஸ் மேக்கர் சீரிஸ் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2025லேயே என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீரீஸுங்க என்னை கேட்டால். ஒரு உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த எபிசோடு 5 கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் ஆரம்பிக்குது இந்த கதை. எப்படின்னா சூசைட் ஸ்குவாடில் கடைசியாக பீஸ் மேக்கர் கொண்டு போகலாம் நம்ம ரிக் ஃபிளாகோடைய பையனை. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. அவருடைய இறுதி சடங்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட எமிலியா இருக்கட்டும், நம்ம எக்கனாமிக்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிக் ஃபிளாக் பார்த்தீங்கன்னா எமிலியா கிட்ட எப்படியாவது என் பையனை கொண்டவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கணும்னு கேட்க, நம்ம எமிலியாவும் பார்த்தீங்கன்னா ரிக்கு கொண்டவனை கண்டிப்பாக பதில் சொல்ல வைப்பேன்னு சொல்லி அங்கேருந்து நம்ம இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட கேரக்டருக்கு பயங்கரமான ஒரு ஆரா கிரியேட் ஆனிச்சு. ஆனால் அந்த ஆரா கிரியேட் ஆடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவுக்கு அப்புறம் நம்ம ஜான்சினாவோட சொல்லி முடிச்சிட்டாங்க, அப்படிதாங்க சொல்லணும். ஏன்னா எபிசோடு 4லேயே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரிக் ஃபிளாகோட டீம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கரை பிடிக்கிறதுக்கு எல்லாம் மேப் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை எபிசோடு 5ல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எம்லியாவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இங்கே வராதுன்னு ஒரு கோட் வேர்டில் சொல்ல, நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்ட் பண்ணாமல் தைரியமாக வந்துடுவார். அந்த பார்க்குக்கு ஜான்சினா வரும்போது நம்மளுடைய ரிக் ஃபிளாகோட டீம் எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க நம்ம ஜான்சினாவை. இந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டென்ஸாக போணுச்சுங்க. அடுத்துன்ற மாதிரி பயங்கர கியூரியாசிட்டியோட இருந்துச்சு. எப்படா எல்லாம் கன் பாயிண்ட்ல இருக்கிறாங்க, எப்படி பீஸ் மேக்கர் தப்பிக்க போறாரு, ஹெல்மெட்டும் இல்லையன்ற ஒரு ஒரு சஸ்பென்ஸோட இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமான ட்விஸ்ட் வச்சாங்க. நம்ம எமிலியா ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறன்னு பேரில் நம்ம ஜான்சினாவை போட்டு பொழக்க அதை புரிஞ்சிக்காத நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா எமிலியாவை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறமேட்டு நம்ம ஜான்சினாவும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிக் ஃபிளாகோடைய இடத்துக்கு கூட்டு வந்து அங்கே அடைச்சி வச்சு நம்ம ரிக் ஃபிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீஸ் மேக்கரை பார்த்தீங்கன்னா பொலன்னு தள்ளுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போறோம்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எமிலியா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது பீஸ் மேக்கரை காப்பாற்றி ஆகணும், இல்லைன்னா இவர் சாகடிச்சோன்னு சொல்லும் போது நம்ம எமிலியா பார்த்தீங்கன்னா கேஸ் புக் பண்ண சொல்கிறாங்க. கேஸ் புக் பண்ணால் ஈஸியாக பீஸ் மேக்கர் வெளியில் வந்துடலான்னு நம்ம எக்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா கேஸ் புக் பண்ண அப்புறமேட்டு நம்ம பீஸ் மேக்கர் எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறாரு வெளியில். இதுக்கு நடுவில் நம்ம ஈகிலிய கொல்றன்னு பேரில் அந்த சூனிகர தாத்தா வந்திருப்பாரு. நடுவில் கூட்டா சேர்ந்து நம்ம ஈகிலியை பிடிக்க முடியாதுங்க. ஆனால் இவர் தனியாக வந்து பாவம் மாட்டிக்கிட்டாரு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீஸ் மேக்கரோடைய மாசை தாண்டி நம்ம ஈகிலி தாங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணுது இந்த எபிசோடில். ஸோ இந்த சீன் வரும்போது பயங்கர கூஸ்பஸ்ஸாக இருந்துச்சு எனக்கே. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஈகிலியை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மாசாக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம பேக் டு நம்ம பீஸ் மேக்கர் ஜான்சினா அவர் ரிக் ஃபிளாகோட இடத்துல இருந்து அவருடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுப்பார். நமக்கு இந்த டைமென்ஷன் உலகம் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை, நமக்கு பிடிச்சவங்க யாருமே இங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய இன்னொரு டைமென்ஷனுக்கு போக ரொம்ப ஆசைப்படுவார். அங்கே போயாச்சும் நிம்மதியாக வாழலான்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவார். இதுக்கு நடுவில் நம்ம ஜூடோ மாஸ்டர் வேற பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அதுவும் ஜூடோ மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இன்னொரு டைமென்ஷனோட போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் போனாரா இல்லையான்னு தெரிலங்க. பட் ஆனால் அப்படிதான் காமிச்சிருக்காங்க. பட் ஜான்சினா போன மாதிரி அவர் டோர் விட்டு டோர் தாண்டுற மாதிரி காமிக்கல. அது அப்படியே அந்த டைமென்ஷன் போர்ட்டை பார்த்துட்டு இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் போயிருக்கவும் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அடுத்த எபிசோடில் அவர் இதே டைமென்ஷனில் மறுபடியும் இவங்கள பார்த்துக்கிற மாதிரியான சீனாக இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களான்னு தெரியல, இன்னொரு டைமென்ஷன் உள்ள நம்மளுடைய பீஸ் மேக்கர் போகும்போது அவருடைய சூட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. சூட்டும் சரி ஹெல்மெட்டும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு ஏதாவது பேக் தியரிஸ் கண்டிப்பாக நம்ம ஜேம்ஸ் கன் வச்சிருப்பாரு. அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம எபிசோடு கிளைமேக்ஸில் கிறிஸ் எழுதிட்டு வந்த லெட்டரை நம்ம லியோடாப் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீன் உண்மையிலுமே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக நம்மளுடைய ஆண்ட்ரியன் சொல்லவே தேவையில்லை. அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெளிவாக புரிஞ்சிக்க முடிஞ்சுச்சு. சீசன் 1லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியனுக்கும் நம்ம பீஸ் மேக்கருக்கும் உள்ள அந்த பாண்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் 2 பேருமே டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த சீனில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியன் அழுவும் போது உண்மையாலுமே எனக்கே லைட்டாக கண்ணீர் வந்துருச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த எபிசோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம எமிலியாவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த போர்ட்டல் எப்படியாவது ஓப்பன் பண்ணணும்னு சொல்லலை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குஷியாயிருவாங்க. முக்கியமா ஆண்ட்ரினும் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா எபிசோடு எண்டில் நம்ம பீஸ் மேக்கர் அவருடைய இன்னொரு டைமென்ஷனல்ல அவரும் எம்லியாவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ஹாப்பியா முடிச்சிருக்காங்க. ஹாப்பி எண்டிங்கோட இதோட இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா முடியுது. ரொம்பவே அழகா பியூட்டிஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட கொண்டு போயிருக்காங்க. கைஜுன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டனை நம்ம பீஸ் மேக்கரும் அவங்க அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கிற மாதிரி காமிப்பாங்க. பட் அதை ஃபுல் ஃபிளஜ்டாக காமிக்கல. பட் அதையும் காமிச்சிருந்தா ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு ஒரு இன்டெப்த்தாக நெக்ஸ்ட் எபிசோடில் காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோடு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி.